நம்ம வடிவேல் சாரோட ஒரு ஃபேமஸ் டயலாக் ஒன்று இருக்குது. என்னென்னா, அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இந்த எஸ்எஸ்ஜி எடுக்கிற எல்லா முடிவுமே புரோக்கருக்கு எப்பவும் சாதகமாக தான் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் சிங்கர் 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன். 2 நாளா இல்ல நேத்திக்கா எனக்கு சரியா தெரியல. ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் புரோக்கரோடது. அதில வந்து சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கு போன மாரி ஒரு கார்டு வச்சுட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அதில என்ன ப்ரோக்ரஸ் செலக்ட் ஆனாங்களா என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க லைவ்ல நான் எதுவும் பார்க்குறதில்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில தான் லைவ் ஹைலைட் ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். அதில வந்து லெவல் 2க்கு போன மாரி அந்த கார்ட காமிச்சிருந்தாரு. அதே சமயத்தில நம்ம புரோக்கரோட எதிரி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதில வந்து புரோக்கர பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி, இது எல்லாருமே மெயில் வந்து சேனலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அந்த ப்ரோகிராம்லேருந்து புரோக்கர தூக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க இந்த மெயில் ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்டி மக்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் குடுத்துருந்தாங்க. இத பார்த்தப்ப எனக்கு சிரிப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா தானாவே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு, இவங்களே எதுக்கு இந்த மாரி ஒரு இதுவெல்லாம் போட்டு இவ்ளோ எஃபோர்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. ஏன்னா, ஒரு குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டி தன்னை ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லிக்கிறாரு நம்ம புரோக்கர். இவர் வந்து இந்த மாரி விஜய் டிவி மாதிரியான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல, ஒரு பெரிய சேனல்ல, ஒரு மிகப்பெரிய ஸ்டேஜ்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் ஏன்னா அவங்க கூட கம்பீட் பண்றது எல்லாமே நூத்துக்கணக்கான டேலண்ட்ஸ், ரியல் டேலண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ அவங்க கூட கம்பீட் பண்ணும்போது தான் புரோக்கரோட திறமை என்ன அப்படிங்கிறது, இதுவரைக்கும் அவர சிங்கர்ன்னு நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிய வரும் இல்லையா? அப்புறம் அவங்களே ஒரு லெவலுக்கு மேல போய் நல்லா கத்துக்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க போறாங்க. இப்போ இவங்க எப்பவுமே சொல்ற ஒரு டயலாக் தான். ஆட விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி புரோக்கரையும் பாட விட்டு வேடிக்கை பார்க்கணும். அத விட்டுட்டு இந்த மாதிரிலாம் போடும்போது, எப்பவும் உருட்டுற அதே உருட்ட தான் வந்து இப்போ உருட்ட போறாரு. என் திறமைய வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட நான் சினிமா ஆடிஷனுக்கு போனேன். பிக் பாஸ் ஆடிஷனுக்கு போனேன். ஆனா வந்து போறானோ இல்லையோ, ஆனா போனேன். இந்த மாதிரி மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாரி கம்ப்ளைண்ட் பண்ணி, அதனால எனக்கு வாய்ப்பு பறிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி எப்பவும் உருட்டுற அதே உருட்டை எப்பவும் உருட்ட போறாரு. ஏன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு பகிரங்கமா போட்டதுனால, இப்போ ரொம்ப ஈஸியாவே உருட்டுவாரு. இதில இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, ஒருவேளை புரோக்கர் கிட்ட நிஜமாவே திறமை இருந்து, ஆ ஒரு லெவலுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நல்ல விஷயம் தானே. ஏன்னா, டெய்லி 2 பொம்பளைங்கள வச்சுட்டு கான்டென்ட் போட்டு மக்கள மன உளைச்சல் ஆக்குறதுக்கு பதிலா, இந்த மாரி வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கு டைவர்ட் ஆகும்போது, அது நல்லது தானே. யூடியூப் வந்து சைலன்ட்டா இருக்கும் இல்லையா? இதையும் அவங்க யோசிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அ இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, ஒருவேளை திறமை இல்லன்னா கூட, இப்ப இத்தன பேர் இவ்ளோ கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்பும்போது, இதுவரைக்கும் என் புரோக்கர் யாருன்னு தெரியாம இருந்திருக்கும், இந்த சேனலுக்கு. அவங்க உடனே வந்துட்டு இது யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஓ! இவருக்கு இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? இவ்ளோ ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஆளா இவரு? அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காகவே கூட செலக்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது, இது தேவையில்லாத விஷயங்கள இவங்க பண்றாங்களோ! ஏன்னா, ஒரு விஷயம் பண்ணும்போது, ஓ உங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னா, கண்டிப்பா அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். எஸ்எஸ்ஜி பீப்பிள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண பல விஷயங்கள் கூட தன்னிச்சையா நீங்க முடிவு எடுத்ததுனால தான், அது நெறைய இடங்கள்ல உங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அது நீங்க யோசிச்சு பண்ணியிருக்கலாம். இப்ப நீங்க ஈஸியா அத பண்ணிட்டு போயிட்டீங்க. இது வந்து ஏதோ பண்றோம் அப்படிங்கிறதுக்காக. அதுல பின்னாடி வர விளைவுகள் இல்லன்னா கூட அட்லீஸ்ட் அவன் உருட்டுறதுக்கு ஒரு காரணத்த நீங்க எடுத்து குடுத்துருக்கீங்க. இது வந்து எதுக்கு? அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. இன்னொரு ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம போண்டாட்டி போட்டிருந்துச்சு, "உங்களுக்கு மாமாவுக்கு பாடும் திறமை, எனக்கு ஆடும் திறமை, அவளுக்கு என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தது. இதுதான் எனக்கு இன்னுமே சிரிப்பா இருந்துச்சு. "உனக்கும் சரி, உன் தங்கச்சிக்கும் சரி, ஆடும் திறமைலாம் சொல்லக்கூடாது. நின்ன இடத்துலயே மாவாட்டுவீங்க. என்ன அதுக்கு எக்ஸ்பிரஷன் வராது. நீ எக்ஸ்பிரஷன்ல அடிச்சுட்டு போயிடுவ. அவ்வளோதானே தவிர்த்து, உங்களுக்கு ஆடும் திறமையும் கிடையாது, பாடும் திறமையும் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற திறமை என்ன அப்படிங்கிறது ஊருக்கு தெரியும். அது மட்டும் தான் இருக்கு. அத வச்சு தான் நீங்க வந்து இத்தனை வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த போண்டா டீ வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தது. என்னன்னா, அது எப்பவுமே பிரச்சனை வந்து யாருமே இல்லாம எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்கன்னா, அடுத்ததா அது கடைசியா அத தேடுற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்டி லீடர தான் தேடும். பேசாம நான் அவங்க கூட போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அந்த மாதிரி தான் வந்து ஒரு 2, 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்துச்சு. என்னன்னா, ஆம் சமூக ஆர்வலர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என் விஷயத்த நீங்க பாருங்க. என்ன என் புருஷன் கூட சேர்த்து வைங்க. ஏன்னா 3 வருஷத்துக்கு 4 வருஷம் முன்னாடி அந்த மாரி சொல்லி தான் கொண்டு வந்து மதுரையில விட்டாங்க. இப்ப மறுபடியும் வந்து நீங்க மத்ததுக்கெல்லாம் நீங்க என்னென்னோ பண்றீங்க. எனக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு ரொம்ப தைரியமாவே சொல்லுச்சு. ஏன்னா நெறைய பேரோட கேள்வி என்னன்னா, இவங்க ஏன் வந்து கணவருக்கு எதிரா எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அதனாலேயே நெறைய பேருக்கு நெறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. ஸோ அந்த அம்மாவே வந்து வெளிப்படையா சொல்லுச்சு, "என்ன வந்து நீங்களே சேர்த்து வைங்க. சட்ட நடவடிக்கை எடுங்க. நான் வரேன் உங்க கூட" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு.
ஸோ நிஜமான சமூக ஆர்வலராக இருந்திருந்தா, இவங்க என்ன பண்ணியிருக்கணும், சொன்ன உடனே டப்புன்னு ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி அடி வாங்கியிருக்காங்க. இதே மாரி தான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி மதுரைக்கு கொண்டு வந்து விட்டதுனால தான், இன்னைக்கு இதுங்க 3மே உட்காந்துக்கிட்டு கன்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த கன்டென்ட்ட உடைக்கணும்னா, சரி வா நான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த வாய்ப்ப அவங்க சரியா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அத யாருமே கண்டுக்கவே இல்ல. அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. ஏன் இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்கலாமே! வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்த்து வைக்கிறேன் வான்னு சொல்லும்போது, உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஒருவேள நிஜமான மனைவியா இருந்து சேர்த்து வச்சுட்டாங்கன்னா, இந்த 3 பேரும் இந்த அடிச்சுக்கிறது, கன்டென்ட் போடுறது இதுவும் இல்லாம இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத ஆணிய தான் இவங்க புடுங்குறாங்களோ! அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா, இது உங்களோட விருப்பம், உங்களோட வேலை, உங்களோட மக்கள். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா, அதில நடக்கிற சாதக பாதகங்கள் என் மைண்டுக்கு தோணுனத நான் வந்து இங்க நான் சொல்லியிருக்கேன் நானு. புரோக்கருக்கு இப்படி நீங்க ஒரு காரணத்த நீங்களே எடுத்துக் கொடுக்க வேணாம். இப்ப ஈஸியா வந்து உருட்டுவார். இந்த மாரி எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. பட் இவங்க வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நீங்களே பாயிண்ட் எடுத்து குடுத்த மாதிரி இருந்துச்சு. அதனால நீங்க எப்பவும் சொல்ற மாரி பாட விட்டு வேடிக்கை பார்த்துருந்துருக்கலாம் புரோக்கர. அதே மாதிரி இவங்களா முன்னாடி வந்து அதாவது பொண்டாட்டி வந்து என் புருஷனோட சேர்த்து வைங்க அப்படின்னு உங்க பேர சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ நீங்க உடனே அதுக்கு வந்து அவங்க உண்மையா சொல்றாங்களா, பொய்யா சொல்றாங்களா, வான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா அப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கன்டென்ட்டும் நீங்க உடைச்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் நெறைய வாய்ப்புகள் இருந்தாலும், அதெல்லாம் விட்டுட்டு நீங்க இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத தேடுறீங்களோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. இது சஜஷன்லாம் சொல்ல முடியாது. என் மைண்டுக்கு தோணுது. ஏன்னா, நீங்க எப்பவுமே எப்படி உங்க மனசுக்கு தோணுனத நீங்க செய்றீங்களோ, அதே மாதிரி என் மனசுக்கு தோணுனத தான் நான் சொல்றேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அம் மக்களுக்கு நாளுக்கு நாள் உங்க மேல இருக்கிற நம்பிக்கை குறையுதுன்னா, அதுக்கு காரணம் நாம எடுக்கிற முடிவுகள் வந்து தப்பா இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு ஒரு முறையாவது செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வெஸ்ட்டு. அ இன்னொரு விஷயம் சொல்லணும். அ இந்த ட்ரிபிள் எஸ் அண்ட் கோல வந்து புரோக்கர் சிங்கர்ன்னு சொல்லாலுமே கூட, அந்த குரூப்லயே வந்து புரோக்கர விட நல்லா பாடுற சிங்கர்ஸும் இருக்காங்க. 1, 2 பேர் இருக்காங்க. இதில குறிப்பா சொல்லணும்னா மெடல கூட சொல்லலாம். ஏன்னா மெடல் கிட்ட நல்ல விஷயம் சொல்லிக்கிறதுக்கு தேடி தேடி பார்த்தாலும் ஒண்ணும் கிடைக்காது. ஆனா ஒரு விஷயம் நான் வந்து நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, அது இந்த பாடுற திறமை கண்டிப்பா மெடலுக்கு இருக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது புரோக்கர் ரொம்ப நாள் சிங்கர்ன்னு சொல்லி ஊர ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த மாரி ஒரு மேடையில ஏத்தி பார்க்கும்போது தான், அவரோட நிஜமான திறமை வந்து மக்களுக்கு தெரிய வரும். நம்ம ஏத்தி பார்க்கலனா கூட அவரே ஏறி போகும்போது, அத அப்படியே விட்டுருக்கணும். அத விட்டுட்டு வந்து சேனலுக்கு மெயில் போடுங்க, அப்படி இப்படின்னும்போது, என்னவோ நாமளே ஒரு ஹைப் குடுக்கணும். அவன் வந்து பெரிய ஆளு, பெரிய இதுக்கு போயிட போறாரு. அதனால வந்து இது பண்ணணும், அத தடுக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி எடுக்கிற மாதிரி வேற ஒரு அ கோணத்த மக்கள்கிட்ட காட்டுது. அதனால வந்து ஆட விட்டு வேடிக்கை பாருங்க, பாட விட்டு வேடிக்கை பாருங்க. அங்க போயி, அங்க நூத்துக்கணக்கான டேலண்ட்ஸ் கூட கம்பீட் பண்ணும்போது, புரோக்கர் யாருன்றது மக்களுக்கு தெரிய வரும். இப்ப இது லெவல் 2 அப்படிங்கிறது கூட என்ன ஏதுங்க அதாவது இது உண்மையா பொய்யான்னே தெரியாது. ஆனா அதுக்குள்ள இதுக்கு இவ்ளோ ஒரு ஹைப் தேவையா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால உண்மையா இருந்தா கண்டிப்பா வந்து பாட அலோவ் பண்ணுங்க. அந்த ப்ரோகிராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண விடுங்க. அவர் யார் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்ட விடுங்க. ஒருவேள அவர் நிஜமான திறமையாளரா இருந்தா, கண்டிப்பா அவரு வேற ஒரு ப்ரொஃபஷன் தேடிக்கிட்டு வேற விதத்துல போட்டும். இந்த யூடியூப் அப்பவாவது அமைதியா இருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன்.